குதிரை, அஸ்வனினா குதிரை, அது எங்க வீட்டுக்கு வந்திருக்கும். நான் அதுக்கு புல்லு தண்ணி சாப்பாடு எதுவும் வைக்காம அது சாப்பாடு கொடுத்ததுனால எனக்கு கூட காசு வழி. புரியுதுங்களா? அதுக்கு பரிகாரம் என்ன? அஸ்வனி குதிரை, குதிரைக்கு உணவு கொடுக்கணும், குதிரைகிட்ட மன்னிப்பு கேட்கணும், குதிரை 3 தடவை சுத்தி வரணும். இதெல்லாம் பண்ணுனா இந்த குடும்பத்துக்கு ஒசையாது. அந்த உலகத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி முடக்கிய அந்த வாகனம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? இந்த வராகியோட வாகனம் ஒன்று இருக்குல்ல, அது அதோட ரத்தம் நம்ம வீட்டுல பட்டா இந்த வீடு பாயும். புரியுதா? இந்த ரத்தம் மட்டும் வீட்டு வாசல பட்டா பாலை. சரி, கோடிக்கணக்கா போட்டு கட்டிட்டேன், தெரியாம நடந்துருச்சுங்க, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, குதிரையை ஒரு நாள் கூட்டி கொண்டு வந்து அது ஊருக்கு போக வச்சு அது மலம் பண்ணி அந்த குதிரை ரத்தி எல்லாம் போட்டு ஒரு நாள் பூரா குதிரை வாசம் அடிச்சு அந்த நீரை குதிரையோட யூரின் குடிச்சு வீடு கூட தெளிச்சாதான் இந்த பரிகாரம் நடத்திய. புரியுதுங்களா? அதுக்கு பரிகாரம் இவங்கதான். அஸ்வமேத யாகம் நடத்துறது குதிரை. அப்ப பால் பட்டை இடம் பாலாகிறது. இது நீச்சம், அது சைவம், இது அசைவம். இந்த சைவம் வந்துதான் சரிப்படுது. அப்ப எவ்வளவு விஷயம் பாரு. அந்த பால் அந்த அந்த ரத்தம் மட்டும் அந்த இடம் பாலாயிருக்கும் அந்த காலத்துல. இன்னைக்கு அது என்னமோ ஆகி போச்சு. அதை அந்த ரத்தம் படக்கூடாது, வீட்டுல வாழ்ற வீட்டுல படக்கூடாது. அது பரிகாரம் ஆண்டவன் ஏதோ கொடுத்த இதான் ஒரிஜினல் பரிகாரம். அப்ப எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? அது ஓகே, அது போற வழியில் விட்டுருங்க. இயற்கை இயற்கை. நான் சொல்றேன்னா அது வீட்டுல அந்த ரத்த ஒழுங்குறாங்க. இப்ப நீங்க எல்லாம் வளர்த்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் வாஸ்து தோஷம், இந்த பால் பட்டடமெல்லாம் ரொம்ப இதாகுதுல்ல, அதெல்லாம் பெருசா வர முடியல. புரிஞ்சவங்க அதுக்கெல்லாம் பரிகாரங்களுக்கு இல்லையில தொழிலாக செய்யறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. சாஸ்திரம், சம்பிரதாயம், ஆச்சாரம், அனுஷ்டானம், பூஜை அனுஷ்டானம் இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கே போகக்கூடாதுல்ல. அப்ப அந்த இடம் பட்டுட்டா அதுக்கு பரிகாரம் வச்சுக்கிறாங்க பாருங்க. நாம ஒரு வேலை சப்போஸ் அவர் சாப்பிட்டதே நம்ம மேல உரசிட்டாரு கூட குதிரை யூனியன் குடி உடம்பு குடிக்க சொல்றாங்க. எப்படி கடுமையான பரிகாரம் பாருங்க. இது சாதாரண விஷயமா? இதெல்லாம் பெரிய ரகசியம். இதெல்லாம் அதுல குடிக்க சொல்றாங்க. அப்பதான் உடம்பு புனிதமாகுமா? அப்ப இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கா இல்லையா? அப்ப ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஒவ்வொரு தீர்ப்பு. அந்த பிராணிகள் எல்லாம் நம்ம கிட்ட கரெக்டா செயல்படுதான்னு தெரியும். அதனாலதான் உங்களை எல்லாம் ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால்ல குடிங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு பசும்பால்ல குடிங்க. பெண்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றீங்க, சாமி ஜர்மனுக்கு வந்துருது, நீங்க ஜர்மனுக்கு வரணும்ல, அப்ப உங்ககிட்ட சக்தி கூட்டணும்ல. அப்போ அந்த பால்ல நீங்க குடிங்க. ஒரு நாள் தாமரை ஊற வச்சு தாமரை தீர்த்துல குடிங்க. ஒரு நாள் 9 நவதானியத்தை நைட்டு ஊற வச்சு காலையில நவதானிய தீர்த்துல குடிங்க. இதெல்லாம் குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல என்னென்னலாம் நம்ம மேல விரல் பட்டது, தீட்டுப்பட்டது, அறியாம தெரியாம பட்டது, எல்லா தோசம் உடம்பு புனிதமானாதான் முதல்ல நீங்க புனிதமாங்க. என்னங்கம்மா? இதெல்லாம் இல்லாம நீங்க வாதி சித்தி எப்படி ஆகும் சொல்லுங்க. நாங்க ஏன் கையா வரைக்கும் எல்லாம் போனோம் தெரியுங்களா? சாமியோட சக்திகளை மட்டும் தெரிஞ்சுட்டு மட்டும் போனீங்க. அது புனிதமான ஸ்தலமா? அந்த புனிதமான ஸ்தலத்துல நம்ம பாடப்பட்டா நம்மளும் புனிதம் ஆயிருக்கும்ல. நம்ம ஐயாவை தெரியாம நிறைய ஒரு இளவு வீடு வருது, ஒரு கருப்பு கருமாங்க வருது, கெட்டதுன்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டியதா இருக்கும். அத்தனையும் செய்யலாம். எல்லாரும் செஞ்சது போது உடம்பு புனிதப்படுத்தோம்னா நெகட்டிவ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். பாசிட்டிவ் மாத்தினீங்க. அதுக்கு நாம அந்த இயற்கை மூலிகை தீர்த்தா அதுக்கு தான் நீங்க பாடல குடிங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு பெரிய பரிகாரம் இருக்குது, அது எப்ப சொல்றதுன்னு தெரியாம இருக்க.
ஒரு மிகப்பெரிய பாவத்தை கழிக்கிற பரிகாரம் இருக்குதான கூட்டம் பத்துல. ஆனா இருந்தாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு புண்ணியம் பண்ணிட்டீங்க. ஒரு வேலை இந்த பரிகாரத்தோட முடிக்கலாம். ஆமா, இந்த பரிகாரத்தை இங்க அரங்கேற்றம் பண்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்க. எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து 22 பேர். இன்னைக்கு இதெல்லாம் புக்கிலேயே வராத ரகசியம். அப்படின்னா புக்கில் இருக்கிறதெல்லாம் சரியிலேயே கேட்கக்கூடாது. அவ்வளவு எழுத முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு பரிகாரம் இவ்வளவு படிக்கிறதா அப்படின்னு நினைச்சிருவாங்க. நான் ஒரு பரிகாரம் சொல்லி அசுர வளர்ச்சிக்கு போனவங்க இந்த ஊர்ல இருக்காங்க. அசுர வளர்ச்சி பேரு கூட சொல்ல முடியல. இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பரிகாரத்தை மனசுல வைங்க. எழுதுறப்ப எழுதிக்கலாம். ஒரு உண்மையான கர்மம் நம்மளை விட்டு போகணும்னா அந்த காலத்துல காசு இல்லாம கர்மாவை தீர்த்திருக்காங்க. அது நல்லா கேட்டுங்க. 9 தலவாழை இலை எடுத்து எழுதி அடிக்கிறாங்க. 9 தலவாழை எடுத்து 9 சுத்தி போடணும். ஃபர்ஸ்ட் தலவாழை இலை கையில தண்ணி தெளிச்சிடும். கரெக்டுங்களா? 9 கிலோ உப்பு இலை மேல சுத்தி போடணும். இலை மேல வைக்கணும். ஒவ்வொரு இலையும் 1 கிலோ உப்பு. கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? 9 கிலோ உப்பு சுத்தி வர வச்சிடணும். இதுல பின்னாடி ஒரு மாலை போடணும். உங்களுக்கு கழுத்துல எல்லாரும் முன்னாடி மாலை போடுவீங்க, பின்னாடி மாலை போடணும். கரெக்டுங்களா? முன்னாடி ஒரு மாலை போடணும். இப்ப எத்தனையாச்சு? 2 மாலையாச்சு. கரெக்டுங்களா? 9 எலுமிச்சை பழத்தை உப்பு மேல கொண்டு போய் வைக்கணும். உப்பு மேல கொண்டு போய் வைக்கணும். வச்சுட்டு அந்த 9 இலையை தாண்டி நீங்க வெளியே வரணும்ல, அந்த 9 இலைக்குள்ளதான் நீங்க உட்காருவீங்க. சரிங்களா? மாலை போட்டு நீங்க 9 இலையில உட்காருவீங்க. அது ஒண்ணும் மாற்றமே இல்லை. நடிச்சிட்டு நீங்க உட்காருவீங்க. ஆனா தாண்டி வருவீங்கல்ல, அந்த தாண்டி வர இடத்துல ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சா. சரிங்களா? சரி. இதுக்கப்புறம் உப்பும் பாலையும் ஒன்றா சேர்த்திடும். பசுமாட்டு பால் 1 லிட்டரு, அதுக்குள்ள ஒரு 1/2 கிலோ உப்பு. புரியுதுங்களா? உப்பும் பாலையும் ஒரு குடத்தை வச்சுக்கணும். நீங்க 9 சூடம் 9 கற்பூரம் வெளியில அந்த 9 இலை மேலையும் ஒரு இடத்துல திருநூறு கொடி வச்சாரு. உங்களுடைய தாய் தந்தையை வேண்டி, உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டி, முன் ஜென்மத்தில் நான் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும், இந்த ஜென்மத்தில் ஏதாவது நான் பாவங்கள் பண்ணியிருந்தாலும், என் வாழ்க்கையில என்னுடைய ஜாதகத்துல ஏதாவது பிறக்கும் போது கர்மமனை தோஷங்கள் எது இருந்தாலும் இதோட நிவர்த்தி ஆகும்னு சொல்லி வெளியே ஒரு ஆள 9 சுடலை பக்கத்தை சொல்லணும். 9 அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும். நீ சென்ட்ரல் இருப்பீங்க. புரியுதுங்களா? ஆனா கொஞ்சம் தண்ணி போடணும். புரியுதுங்களா? கொஞ்சம் வட்டத்தை தண்ணி போட்டுருங்க. ஏன்னா நெருப்பல்ல சுகரவசை. இதை செஞ்சுட்டு அந்த சூடம் அமைய வரைக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கணும். சூடம் அமைய வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது கூட செஞ்சுங்க. முப்பிறவியில செய்த பாவங்கள் எப்படியும் தொடராமல் இருக்க. இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் பிறக்க போது இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு இந்த நொடி பொழுதிலே நிவர்த்தி ஆகி என் பாவமெல்லாம் இறங்கி போவா அப்படின்னு சொல்லி இந்த சூழலெல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் நீ எந்திரிச்சு நின்னோடனே அந்த உப்பு பாடல் ஒன்னா இருக்கிற தலையை வந்து ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி விட்டு உங்களோட வாழ்பட்ட உடம்புல எல்லா குறைச்சும் வந்து உப்பு பாடல் கொடுக்கும் போது ஒரு ஊழ்மை கர்ம நிவர்த்தி ஆயிடும்.
இதுக்கப்புறம் நீங்க தாண்டி அடுத்த பேருக்கு பாவம் தகவல் வரைக்கும் வச்சுட்டு வெளியே தாண்டவே ஒரு வழி கொடுக்கணும். எரிச்ச பழத்தை மனதில் மிதிச்சுட்டு வெளியே வந்து உள்ளுக்குள்ளேயே பின்னாடி இருக்கிற மாலைய கட் பண்ணி போட்டு பின்னாடியே போடணும். முன்னாடி இருக்கிற மாலை கட் பண்ணி முன்னாடியே போட்டுட்டு பாலை ஊத்திட்டு அந்த பாலோட ஈரத்தோட எரிச்ச பழத்தை மிதிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா அன்னையோட உள்ள கருவேகம் அப்படியே போடாது. எல்லா கருவையும் இறங்கிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க குளிச்சுட்டு வேற துணி மாத்திட்டு நீங்க நல்லபடியா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க உலகத்துல போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. நான் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் சாஸ்திரப்படி நான் கருவறை பரிகாரத்தை நான் செய்துட்டேன். இன்னைக்கு இதுக்கு மேல குலதெய்வம் என்னுடைய தாயகத்தை எனக்கு பஞ்சபூதம் எனக்கு இந்த பூமியை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு அடையாளம் பண்ணிருக்கேன். அன்னைக்கு அதுக்கு மேல இந்த உலகத்துல பரிகாரமே இல்லை. நீங்க பிறகு பாக்குறீங்க உப்பு மாலை ஊத்தி உங்க கர்மாவை இறக்கி வச்சுட்டு எழுச்ச பணி கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் இந்த பூமியில புதுப்பிறகு இன்னொரு பாவம் செய்ய மட்டும் வெளியே வர்றீங்க. சூரியன் போய் பாக்குறீங்க, குழந்தைகளை போய் பாக்குறீங்க, தாயகத்தை வேண்டுறீங்க, அதெல்லாம் அன்னதானம் போடுறீங்க. அன்னையோட கர்மம் எப்படி பரிகாரம் சரியா? ஆதிகால பரிகாரம்னா இப்படி ஒரு ஆழமான பரிகாரம் கரெக்டுங்களா ஐயா? உங்க ஜென்ம நட்சத்திரம் படி செய்யுங்க. அன்னைக்கு தான் நீங்க தாயோட கர்ப்பத்தை தந்தீங்க. ஜென்ம நட்சத்திரம் வரும்னாலும் செய்யுங்க. பக்காவா பண்ணிட்டு பூரா வடிச்சு ஒவ்வொரு நதியை கொண்டு போகணும். எல்லாம் குளிச்சுட்டு வேற ஒரு ஆளை எடுக்க சொல்லி அதை பூரா வீட்டிலேயே பரிகாரம் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு பக்கமும் ஓரம் நடக்குது. உப்பும் மாடும் போட்டு பின்னாடி இருக்கிற தோஷம் பின்னாடி போயிடுச்சு, முன்னாடி இருக்கிற தோஷம் முன்னாடி போயிடுச்சு. இதுக்கப்புறம் பிறகு வாங்குறீங்க. எப்படி இருக்கு இந்த பரிகாரம் செஞ்சா? வீட்லயும் செய்யலாம், கம்ஃபர்டபுளா இடம் வேணும். எங்க வேணா செய்யுங்க, ஒரு அனுமதி விட்டு செய்யும். எங்க வேணா பண்ணாங்கய்யா, ஆத்தோட்டத்துல கூட பண்ணுங்க. பெரிய கர்மா